அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ரொம்ப உற்சாகமாகவும் உத்வேகமாகவும் நான் இருக்கேன். அதுக்கு காரணமான என்னுடைய பழைய நண்பர்களுக்கும் பழைய மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த யூடியூப் சேனல் மூலியமாக நிறைய கருத்துக்களை என்கிட்ட பகிர்ந்துருக்காங்க. இந்த கருத்துக்கள் எல்லாம் எனக்கு மிகுந்த நம்பிக்கையும் ஆர்வமும் கொடுத்துருக்கு. சரி வாங்க இன்னைக்கு கிளாஸை பார்ப்போம். காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஒரு சில ரிசல்ட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் சம் அண்ட் சப்ராக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் 3 + 4i அப்படின்னு அனுப்பிடுறேன். இதோட கான்ஜுகேட் என்ன வர போகிறது? z பார் இஸ் ஈக்குவல் டு 3 - 4i தானே வரும். ஏன்னா ஐ இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் நான் சொல்லியிருக்கேன். இசட்ங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் 3 + 4i இசட் பார்ங்கிறது 3 - 4i நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ரைட். நான் என்ன பண்ணேன்னா இப்போ z1 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் 3 + 4iன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து z2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அது வந்து 2 + இல்லாட்டி 2 - 6i அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் எப்படி ஆட் பண்ணுறது? தட் இஸ் z1 + z2 எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா, ஜெனரலாக ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணுறதுனாலும் சரி சப்ராக்ஷன் பண்ணுறதுனாலும் சரி ரியல் பார்ட்டோட ஆட் பண்ணணும், இமேஜினரி பார்ட்டோட ஆட் பண்ணணும். அதே மாதிரி தான் சப்ராக்ஷன். ரியல் பார்ட்டை மட்டும்தான் சப்ராக்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இமேஜினரி பார்ட்டோட மட்டும்தான் சப்ராக்ஷன் பண்ணணும். இது வந்து மாற்றி பண்ணிடக்கூடாது. அப்போ பாருங்க 3 + 2 என்ன வரும்? 5. அடுத்து இமேஜினரி பார்ட் 4 - 6i அப்படிங்கிறது என்ன வருது? 2i. அப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் ஆட் பண்ணுறப்போ எனக்கு என்ன வருது? 5 - 2i. z1 = 3 + 4i நான் எடுத்திருக்கேன். z2 = 2 - 6i அப்படின்னு எடுத்திருக்கேன். ரெண்டுமே நான் ஆட் பண்ணுறப்போ ரியல் பார்ட்டோட ஆட் ஆகுது, இமேஜினரி பார்ட்டோட ஆட் ஆகுது. கேட்டிங்களா? இப்போ இதே மாதிரி நான் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை சப்ராக்ஷன் பண்ணுறேன். சப்ராக்ஷன் பண்ணுறப்பையும் இதே கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட்? ரியல் பார்ட்டோட மட்டும் தான். நான் வந்து தனியாக எழுதிக்கிறேன். 3 + 4i -2 - 6i. இந்த மைனஸ்ங்கிறது இதுக்கு அப்புறம் உள்ள எல்லா டேர்முக்கும் காமன் இல்லைங்களா? அப்போ 3 + 4i -2 இந்த மைனஸ் உள்ள போறப்போ +6i மாறிடுமா? ரைட். இப்போ இந்த ரியல் பார்ட் சப்ராக்ஷன் பண்ணுங்க. 3 - 2 என்ன வரும்? 1. அடுத்து இமேஜினரி பார்ட் தனியாக ஆட் பண்ணீங்க. 6 + 4 10i. அப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணனாலும் சரி சப்ராக்ஷன் பண்ணனாலும் சரி என்ன பண்ணணும்? ரியல் பார்ட்டோட தான் ஆடோ சப்ராக்ஷனோ பண்ணணும். அதே மாதிரி இமேஜினரி பார்ட்டோட ஆடோ சப்ராக்ஷனோ பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ரைட். அப்போ சம் அண்ட் சப்ராக்ஷன் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? ப்ராடக்ட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர். ப்ராடக்ட்ல என்ன பண்ணணும்? இதே மாதிரி தான். இப்போ அதே z1 z2 நான் எடுத்துக்கிறேன். z1 × z2 அப்படின்னாக்கா z1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 + 4i × 2 - 6i. நம்ம ஆட் சப்ராக்ஷன் பண்றப்போ தான் ரியல் பார்ட்டோடையும் இமேஜினரி பார்ட்டோடையும் தான் ஆட் சப்ராக்ஷன் பண்ணணும். ஆனால் ப்ராடக்ட் பண்றப்போ அந்த மாதிரி ரூல்ஸே கிடையாது. எது வேணா எங்க வேணா மல்டிபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா இந்த 2ங்கிறது இந்த டேர்மோட ரியல் பார்ட். இந்த ரியல் பார்ட்டை இங்கே உள்ள ரெண்டு நம்பர்லையும் தட் இஸ் இங்கே உள்ள ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ என்ன வருது பாருங்க, 2 × 3 என்ன வருது? 6. அடுத்து 2 × 4 என்ன வரும்? 8. ஐயும் சேர்த்து போடணும். 2ஆல முதல்ல மல்டிபிள் பண்ணியும். அடுத்து என்ன பண்ணும்? இந்த -6i இந்த ரெண்டு டேர்மையும் நான் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ பாருங்க -6i × 3 என்ன வரும்? -18i -6 4s 24. இந்த ஐயை தனியாக மல்டிபிள் பண்ணிக்கணும். i × i என்ன வரும்? i². சரிங்களா? திரும்பவும் நான் சொல்றேன். z1 × z2 அப்படின்னு தட் இஸ் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்றப்போ ரியல் பார்ட் எல்லா டேர்மோடையும் மல்டிபிள் ஆகும். அதே நேரத்தில் இமேஜினரி பார்ட் எல்லா டேர்மோடையும் மல்டிபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த 2ஆல இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அடுத்து -6i இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். இந்த ஐயும் மல்டிபிள் ஆகி ஃபைனலாக என்ன வந்திருக்கு? i² வந்திருக்கு. இப்போ பாருங்க, இப்போ ஒரு டைம் நம்ம மல்டிபிள் பண்ணியாச்சுன்னா அடுத்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் தான் பண்ண போறோம். அப்போ சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ண போறோம்? ஆடோ சப்ராக்ஷன் தான் பண்ண போறோம். அப்போ ரியல் பார்ட்டோட மட்டும்தான் ஆட் ஆகணும். சப்ராக்ஷன் பண்ணணும்னா அதே மாதிரி தான். இமேஜினரி பார்ட்டை ஆடோ சப்ராக்ஷனும் பண்ணணும். சரிங்களா? இந்த 6ங்கிறது அப்படியே எழுதிங்க.
8i minus 89. அப்போ என்ன வரும் minus 10i அடுத்து minus 24. இந்த i ஸ்கொயருக்கு பதிலா நமக்கு என்ன வேல்யூ தெரியும் minus 1 தெரியும் இல்லைங்களா. இந்த minus 1 உள்ள மல்டிபிள் பண்ணிங்க. அப்போ என்ன வருது பாருங்க 6 minus 10i plus 24 அப்படின்னு வருது. இப்போ இந்த இமேஜினரி பார்ட்டு ஒன் டேர்ம் தான் இருக்கு, ரியல் பார்ட் மட்டும் ஆட் பண்ணீங்க. 24 plus 6 என்ன வரும் 30 minus 10i வருது ரைட்டுங்களா. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால எந்த பார்ட்டு எந்த பார்ட்டோட மல்டிபிள் ஆகும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ ரொம்ப முடிஞ்சிச்சா. அடுத்து மாடுலஸ். மாடுலஸ்னா என்ன அர்த்தம்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z equal to x plus iy இருந்துச்சுன்னா இதோட மாடுலஸ் சிம்பிள் எப்படி எழுதுவோம்னா மாடுலஸ் ஆஃப் z அப்படின்னு நம்ம எழுதுவோம். இந்த மாடுலஸ் ஆஃப் zனா என்ன அர்த்தம்னா ரூட் ஆஃப் இந்த ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் என்ன பண்ணணும் ரூட்டுக்குள்ளார ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியாச்சுன்னா அதான் ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் வேல்யூ அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ z1 நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, என்ன எடுத்துருக்கோம் 3 + 4i எடுத்துருக்கோம். அப்போ 3 + 4iனா இதோட மாடுலஸ் வேல்யூ என்ன வரும் மாடுலஸ் ஆஃப் z1 is equal to root of that is 3 squared plus என்ன இருக்கு 4 squared. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க root of 9 plus என்ன இருக்கு 16 which is equal to root of 25. therefore என்ன வேல்யூ வந்துருது 5 னு வந்து. அப்போ பாத்தீங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் வேல்யூ எடுக்கணும் என்ன பண்ணணும் root of real part square plus imaginary part square அப்படிங்கிறது தான். அப்போ அடுத்து மாடுலஸ்ங்கிற கான்செப்ட் கம்பேர் ஆயிடுச்சா. அடுத்து நான் என்ன பண்ணலாம் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்இக்வாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல அதாவது நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் z1 அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொன்று z2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ 2 minus 3i அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கம்பேர் பண்ண முடியுமா, அதாவது z1 less than z2வா இல்லை z2 less than z1ஆ இல்லை z1 z2வா அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும். இப்போ இந்த z1 equal to z2 எப்போ சொல்ல முடியும்னா ரியல் பார்ட்டு இங்கே உள்ள ரியல் பார்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அதே நேரத்தில் இமேஜினரி பார்ட் இங்கே உள்ள இமேஜினரி பார்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ தான் என்ன பண்ண முடியும் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ஈக்குவல்னு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா ரைட். அப்போ அடுத்து இது சொல்ல முடியுமா, அதாவது z1 less than z2 z2 less than z1 என்னால் சொல்ல முடியுமான்னா கண்டிப்பாக ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டேரக்டாக எது பெருசு எது சின்னதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ரைட்டுங்களா. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு வழி இருக்கு. அப்போ பாருங்க ரெண்டுத்துக்கு தனித்தனியா என்ன பண்ணணும்னா that is modulus of z1 is equal to root of 3 square plus 4 square. எந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்க கம்பேர் பண்ணுறோமோ அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோடையும் மாடுலஸ் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன வருது பாருங்க root of 9 plus 16 which is equal to root 25. ஃபைனலாக தான் வருது 5 மாடுலஸ் ஆஃப் z1 ஓட வேல்யூ. அடுத்து எனக்கு என்ன வேணும் மாடுலஸ் ஆஃப் z2 கண்டுபிடிங்க. மாடுலஸ் ஆஃப் z2 அப்படிங்கிறது என்ன வருது பாருங்க 2 ஸ்கொயர் பிளஸ் ஆஃப் -3 தி ஹோல் ஸ்கொயர். ரூட்டுக்குள்ளார நெகட்டிவ் வரக்கூடாது. ரியல் பார்ட் ஸ்கொயர் பண்ணி இமேஜினரி பார்ட் தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கணும், ரியல் பார்ட் தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கணும், ரெண்டுமே சேர்த்து தான் ஸ்கொயர் பண்ணி தான் ஆட் பண்ணணும். சரிங்களா. அப்போ ரூட் ஆஃப் 4 plus 9 that is root of 13. சரிங்களா. இதுக்கு ரூட் 13 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அதனால அப்படியே வச்சுங்க மாடுலஸ் ஆஃப் z2. சரிங்களா. நீங்க வேணா இந்த மாடுலஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 25 வச்சுங்க, ஏன்னா இது ரூட்டுக்குள்ளார இருக்கு இல்லையா, ஏன்னா கம்பேர் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு புரியணுங்கிறனால நான் சொல்ல வரேன். ரூட் ஆஃப் 25 ரூட் ஆஃப் 13 எது பெருசு ரூட் ஆஃப் 25 தான் பெருசு. அப்போ இது என்னது ரூட் ஆஃப் 13 அதை விட இது சின்னது. அப்போ என்ன பண்ணலாம்னா மாடுலஸ் ஆஃப் z1 இஸ் கிரேட்டர் தென் மாடுலஸ் ஆஃப் z2 அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நேரடியாக என்ன பண்ணிட முடியாது, நம்மளால கம்பேர் பண்ண முடியாது, அதோட மாடுலஸ் வேல்யூ மட்டும்தான் நம்மளால கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா. அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் காம்ப்ளெக்ஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரைட்டுங்களா. ரைட்.
அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா மாடுலஸ் ஆஃப் z equal to மாடுலஸ் ஆஃப் z பாரா அப்படி நம்ம சொல்லி பார்க்க போறோம். மாடுலஸ் ஆஃப் z equal to மாடுலஸ் ஆஃப் z பார் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட், இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் கேட்டீங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் முதல்ல z equal to 3 plus 4i அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துங்க. z பார் இதோட கான்ஜுகேட் 3 minus 4i ஆல்ரெடி நம்ம சொல்லிருக்கோம். இப்போ இதுக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிங்க. மாடுலஸ் ஆஃப் z equal to root of 3 square plus என்ன இருக்கு 4 square which is equal to root of 9 plus 16 therefore root of 25 modulus of z equal to 5. சரிங்களா. அடுத்து இப்போ இந்த கான்ஜுகேட்டுக்கு என்ன பண்ணலாம்னா மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன கிடைக்குது modulus of z bar equal to root of 3 square plus minus 4 the whole square. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்ப root of 9 plus 16 therefore root of 25 which is equal to 5. அப்போ கவனிங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் வேல்யூ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கான்ஜுகேட் மாடுலஸ் வேல்யூ எடுத்தாலும் என்னதான் வருது, ஈக்குவலா தான் வருது. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணிருக்கோம், மாடுலஸ் ஆஃப் z equal to மாடுலஸ் ஆஃப் z பார் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். சரிங்களா. ரைட். அடுத்து என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரியல் பார்ட் ஆஃப் z is less than or equal to மாடுலஸ் ஆஃப் z அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இதை வச்சு நம்ம சொல்லிடலாம். இப்போ பாருங்க z அப்படி ஈக்குவல் டு 3 plus 4 நம்ம எடுத்துக்கலாம். அதோட மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்க ரியல் பார்ட் ஆஃப் z என்ன வந்திருக்கு 3, மாடுலஸ் ஆஃப் z என்ன வந்திருக்கு 5. தட் இஸ் 3ங்கிறது என்னது கண்டிப்பா less than 5 இல்லையா. இது என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ் than or equal to கொடுத்துருக்காங்க. எப்போ சார் ஈக்குவல் டுங்கிறது வரும் அப்படின்னாக்கா, இப்போ z equal to 3 plus 4i ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டு கொடுத்தாச்சுன்னா ஒன்று லெஸ் தென் வரணும். அதே மாதிரி இமேஜினரி பார்ட் என்ன இருக்கு 4 ஆல்சோ என்னது லெஸ் தென் 5. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் வேல்யூ அதோட ரியல் பார்ட்டுக்கும் சரி இமேஜினரி பார்ட்டுக்கும் சரி கண்டிப்பா லெஸ் தென் தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். ஓகே. இப்போ எப்போ ஈக்குவல் வரும்னாக்கா, இன்கேஸ் என்னுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர் z equal to வெறும் ரியல் பார்ட் மட்டும் வந்துச்சுன்னா, இப்போ z1 equal to இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 விட்டுருங்க, z1 equal to 5. ஆல்ரெடி 5ங்கிறது என்னது ரியல் நம்பர்னா, இதனால நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்க்கறதுனால இதை காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு ரியல் நம்பரையும் x plus iy ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இதுக்கு மாடுலஸ் வேல்யூ எடுக்கிறப்ப பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z equal to root of 5 square plus 0. அப்போ root of 5 square என்ன வரும் 25 equal to 5. அப்போ மாடுலஸ் ஆஃப் z1, இப்போ இதோட ரியல் பார்ட் என்ன 5, இதோட மாடுலஸ் வேல்யூ என்ன 5. அப்போ z1 that is real part of z that is 5 எடுங்களா is equal to என்னது 5. இந்த 5 என்னது மாடுலஸ் ஆஃப் z. அப்போ ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் சேர்ந்து வந்துச்சுன்னா லெஸ் தான் வரும். ரியல் பார்ட் மட்டும் வந்தாலோ இல்ல சப்போஸ் என்னுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர் இப்படி கூட எடுத்துக்கலாம் 7i, இதுல ரியல் பார்ட் கிடையாது. அப்போ ரியல் பார்ட் கிடையாதுன்னா 0 plus 7iன்னு மாத்திக்கலாம். ஏன்னா ரியல் பார்ட் 0, இமேஜினரி பார்ட் என்ன இருக்கு 7. அப்போ மாடுலஸ் ஆஃப் z2 கண்டுபிடிக்கிறப்போ என்ன வருது root of 0 plus 7 square which is equal to 49 equal to 7. அப்போ பாருங்க இப்போ இதோட இமேஜினரி பார்ட் இந்த மாடுலஸ் வேல்யூ ஈக்குவலா வந்திருக்க. அப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் z2 is equal to மாடுலஸ் ஆஃப் z2ன்னு வந்துருது. அப்போ பாருங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியல் பார்ட் மட்டுமோ இல்ல இமேஜினரி பார்ட் மட்டுமோ வந்துச்சுன்னா அதோட மாடுலஸ் வேல்யூக்கு ஈக்குவலா தான் வரும். சரிங்களா. ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட் சேர்ந்து வந்துச்சுன்னா லெஸ் தெனா தான் வரும். இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் கம்பைன் பண்ணினா ரியல் பார்ட் ஆஃப் z is less than or equal to மாடுலஸ் z and imaginary part of z is less than or equal to மாடுலஸ் ஆஃப் z சொல்லிருக்காங்க. சரிங்களா. இது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல